சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராமயோகம் மகிழன். என் வாய்ஸ் இன்னும் மாறல குட்டிஸ், தப்பா எடுத்துக்கா, ஆம்பளை தொண்டை மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா, நேத்தே சொல்லியிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறோம். ரொம்ப நாள் கழிச்சு கிளம்பி போறோம். எங்க அண்ணனோட வீட்டு ஃபங்க்ஷன் தான், அங்கதான் போறோம். கிளம்பியாச்சு. போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களும் நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. எல்லாருமே வராங்க, நிறைய பேர் வராங்க. வீடியோலயே பாப்பீங்க. நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிக்கங்க. போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஒரு அவுட்ஃபிட் இது. எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் நான் கிளம்பிட்டேன் அழகா. இந்த ஜுவல்லரி நம்ம கிட்ட மூணுமே அவைலபிள் இருக்கு. வேணும்னா சிங்கிள் பீஸா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல உங்களுக்கு மூணுமே செட்டா வேணாலும் வாங்கிக்கலாம். தோடு கிடையாது, தோடு கேட்காதீங்க. இது என்னோட தோடு, இது இல்ல, இது கிடையாது. இந்த மூணுல உங்களுக்கு எது வேணும்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம். இது வேணாலும் தனியா வேணாலும் நெக் பீஸ் மட்டும் வாங்கிக்கலாம், இல்ல இது மட்டும் 26 இன்ச்ல வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா லோட்டஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா 32 இன்ச் வரும். எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்ப ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எல்லாமே காமிக்கிறேன். நாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம். கொடி விநாயகா மஹாலுக்கு வந்துட்டோம். பக்கத்துல தான் நாங்க வந்து போயிட்டு கார்ல நிப்பாட்டிட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம். என்ன ராமா? மயிலு, இந்த மயிலு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்ன மயிலு? மயிலு, எனக்கு உடம்பு சரியில்லை, மகிக்கும் உடம்பு சரியில்லை. ரொம்ப டயர்டா இருக்கமா. எங்க ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. எப்படி மேக்கப் போட்டு வர ஆளு டயர்டா வந்திருக்கு பாத்தீங்களா? ஐயோ, 64 பேர் இருக்காங்களே.
ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சு செம்ம உடம்பு சரியில்லை எனக்கு. அப்படியே ரொம்ப ஒரு எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வந்து என்னால அந்த உடம்பு என்னோட ஃபேஸே காட்டி கொடுத்துருந்தாராமா. அந்த கண்ணுலாம் உள்ள போயிடுச்சு. அக்காலாம் திட்டினா, இந்த அக்கா சுரேந்திரன் அனிதா அக்கா எதுக்கு இந்த இதுல ஏன் வந்த லூசு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. ஏன் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னால சரி நம்ம அண்ணனோட ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல, கண்டிப்பா இதுக்கு வந்தே ஆகணும்னு தான் வந்தோம். ரொம்ப டயர்டு எனக்கு. அப்படியே கண்ணுலாம் உள்ள போய் சொருகுது. இருந்தாலும் பரவாயில்ல, அன்னை வீடு நாத்தனார்ன்ற முறைக்கு நம்ம வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மகி வந்து எங்களோட இப்ப இல்லை. எங்க போயிட்டானா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெக்சரோட போய்கிட்டு இருக்கான். ஒரே அழுக மைதர்ஷன் எங்களோட வரணும்னு. அதனால சரி ஓகே ஒரே அழுக. விடவே இல்ல நீ. இப்ப அந்த கார்ல போறேன். இப்ப முன்னாடி போய்க்கிருக்கேன். நாங்க அவங்களோட சிவாங்க வராங்க நினைச்சு போய்க்கிருக்கேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. இருங்க போறாங்களா, காரு போயிட்டு இருக்கு, லெக்சரல் காரு. பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா மகிழனும் மகிதர்ஷனும் இருக்காங்க. போட்டோன்னு சொல்லி விட்டாச்சு. என்னடா ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி பிரியா அண்ட் வந்து மணி அண்ணா, குட்டி மணி அண்ணா, இவங்க எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு. நேரமா எத்தனை வருஷம் ஆச்சு. பால் காட்சிக்கு மட்டும் கார்த்தி என்ன பால் காட்சிக்கு வந்து நான் தூக்கத்துல இருந்துச்சு. கார்த்தியும் வந்து பார்த்தேன். யாருமே பார்க்க முடியல. ரொம்பவே ரொம்ப நாள் சென்று பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்டா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹாப்பியா மீட் பண்ணிட்டு, எனக்கு மட்டும் ஹெல்த் இஷ்யூ இல்லாம இருந்துச்சு. சத்தியமா நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். என்னடாமா இருக்கே உங்களுக்கு இப்பயுமே நல்லா அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாதிரி உடம்புல ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு. வீட்டில் போய் மாத்திரை போட்டு சரி பண்ணுவோம். ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம லாஸ்ட்ல வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா?